இங்கே விரும்பிய வகையில் எங்களால் வெளிப்படுத்த முடியாத நிலை இருப்பதைக் கண்டு நான் வேதனைப்படுகிறேன். விரும்பிய தலைப்பில் பேச முடியவில்லை, விரும்பிய கருத்துக்களை எங்களால் இங்கே சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த நாடாளுமன்ற அவையிலேயே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பதை இங்கே கண்டு நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன். ஈழத்தமிழர் பிரச்சனை பற்றி பேச தொடங்குகிறோம் என்று அறிவித்தவுடன் 90% உறுப்பினர்கள் இந்த அவையை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இதுவே ஈழத்தமிழர்களையும் இந்த தமிழ் இனத்தையும் எவ்வாறு இந்திய அரசு மதிக்கிறது அல்லது இந்த அவை மதிக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதாக புலப்படுத்துவதாக அமைகிறது. என்றாலும் இங்கே பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறுப்பினர்கள் மனிதநேயத்தோடு எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த அவையிலே அழக்கூடாதா? எங்கள் உரிமைகளை பற்றி பேசக்கூடாதா? ஏறத்தாழ 2 லட்சம் தமிழர்களை இழந்திருக்கிறோம். 15 லட்சம் தமிழர்கள் உலக நாடுகளில் அனாதைகளாய் அகதிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாழ்ந்த பூர்வீக மண், எங்கள் தாயகம் சிங்களவர்களால் இன்றைக்கு அபகரிக்கப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் தாய்மார்கள் இன்றைக்கு விதவைகளாக இருக்கிறார்கள். 50,000 பேர் ஊனமுற்றவர்களாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 1 லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் செல்ல முடியாத நிலையிலே அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே ஈழத் தமிழர்களை காப்பாற்ற இந்திய அரசு என்ன செய்ய போகிறது? எங்கள் மீது பச்சாதாபம் கொண்டு பரிதாபம் கொண்டு 500 கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொல்வதனால் எங்கள் கண்ணீரை துடைத்து விட முடியாது, நாங்கள் சிந்தியிருக்கிற ரத்தத்தை துடைத்து விட முடியாது. ஆகவே இந்திய பேரரசு இதில் தீவிரமாக அக்கறை செலுத்தி ஈழத் தமிழர்களுக்கு அங்கே தனி நாடு ஒன்றை மீட்டு தர வேண்டும். தமிழீழம் ஒன்றுதான் தீர்வு.